இப்போ நம்ம கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்ஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். வேத வசனங்களிலே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் என்ற தலைப்பிலே சில வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சரி, இங்க என்ன நடக்குது? யார் வரா? நியாய சாஸ்திரி. நியாய சாஸ்திரினா யாரு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நியாய சாஸ்திரினா யாரு? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான். டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அதாவது மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்மார், அவங்க தான் யாரு? நியாய சாஸ்திரி. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவங்க. ஓகேவா? நியாய சாஸ்திரி ஒருத்தர் யார்கிட்ட வரா? இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற கூட்டத்திலேருந்து என்ன பண்ணுறாராம்? எழுந்திருந்து என்ன பண்ணுறாராம்? அவரை சோதிக்கும்படி. அப்போ அவர் கேட்குற கேள்வி என்னது? இயேசுவை என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். இவர் என்ன பதில்? இவருக்கு ஏற்கனவே பதில் தெரியும். ஆனாலும் இயேசு என்ன பதில் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு? கேட்கணும். அப்போ இயேசுவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் கேட்குற கேள்வி என்ன இருக்குது? நான் என்ன செஞ்சால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? அப்போ இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? பாருங்க, क्वेश्चन கேட்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர் என்ன பண்றாரு? இவர் பதில் சொல்லல. என்ன கேட்கிறாரு? கேள்வி கேட்கிறார். ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியுது இவன் என்ன பண்றான், நம்மளை சோதிக்க வரான். அவன் வாயிலிருந்து என்ன கொண்டு வரணும்? பதில் கொண்டு வரணும். உடனே என்ன கேட்கிறாரு? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? அப்புறம் நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து 2 வசனம். ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் இருக்கும். ஆனால் இவர் நியாய சாஸ்திரின்றதை அவருக்கு என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். அதனால நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற முழுமையை இந்த 2 வசனத்தில் என்ன பண்ணுறாரு? வேற வேற இருக்கிற இடத்துல இருக்கிற வசனத்தை ஒரே இடத்துல என்ன பண்ணுறாரு? கோட் பண்ணுறாரு. என்னன்னு கோட் பண்ணுறாரு? சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அதே மாதிரி உன்னுடைய பிறனிடத்தில் நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இதை செய்தால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி போதிக்கிறாங்கன்னா, நியாய பிரமாணத்தை நீ செஞ்சுனா உனக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. இயேசுவை விசுவாசித்தா உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும்னு தப்பாக போதிக்கிறாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். யாருக்கு சொல்லப்படுது? யூதர்களுக்கு மத்தேயு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எழுதிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ யூதர்கள் அல்லாதவங்களுக்கு தான் எது? நியாய பிரமாணம் கிடையாது. எது? இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம். விசுவாசத்தினால் ஒருவன் என்ன ஆகிறான்? நீதிமானாகிறான். ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை தான் எதை தான் அவங்களுக்கு முக்கியம்? நியாய பிரமாணம் அவங்களுக்கு முக்கியம். இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரை விசுவாசிக்கணும்? இயேசு விசுவாசிக்கணும். இயேசு வர்ற வரைக்கும் எதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும்? நியாய பிரமாணம் தான். அப்போ இயேசு கேள்வி கேட்கும்போது அந்த நியாய சாஸ்திரி சொல்றாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். மற்ற மனிதரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும்.
இப்போ இவங்க அன்பு கூறுவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவங்க யாரை தான் விசுவாசிக்கிறாங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரை அவங்க விசுவாசிக்கிறபடினாலே ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி அவங்க என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அதிலே ஒரு கட்டளை தான் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. இன்னொரு கட்டளை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. 2 கட்டளை. அப்போ ஆண்டவர் தெய்வமானால், ஆண்டவரை இஸ்ரவேலர்கள் விசுவாசிப்பவர்களானால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அப்படியானால் இந்த 2 கட்டளைகளின்படி அவங்க என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். சரி, இப்போ இயேசு என்ன சொல்றாரு? அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். என்ன சொல்றாரு? இதுல ஏதாவது மாத்த சொல்றாரா இயேசு? ஏதாவது மாத்திடுறாரா? இல்ல. நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பிழைப்பாய்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாய்? பெற்றுக்கொள்வாய். புரிஞ்சா? இதோட என்ன முடிஞ்சிருச்சு? அவன் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டது. ஆனா அந்த ஆளு அதோட என்ன பண்ணல? விடல. என்ன பண்றாரு? கண்டினியூ பண்றாரு. வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க. இப்ப இவ்வளவு நேரம் அவன் தன்னை யாருன்னு காட்டணும்னு நினைச்சான். முதல்ல நியாயசாஸ்திரி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சான். இப்போ என்ன நினைக்கிறான்? தன்னை என்ன காட்டணும்னு நினைக்கிறான்? நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க என்ன கேட்கிறான் கேள்வி? எனக்கு பிறன் யார்? ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹூ இஸ் மை நெய்பர். ஏன்னா 2வது வசனத்தில் என்ன வருது? லவ் யோர் நெய்பர் ஆஸ் யோர் செல்ஃப். நீ உன்னை எப்படி நேசிப்பாயோ அது போல யாரை நேசிக்கணும்? உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல அவங்கள நீ என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நெய்பர். லவ் யோர் நெய்பர் ஆஸ் யோர் செல்ஃப். இப்போ இவர் கேட்கிறாரு, ஹூ இஸ் மை நெய்பர்? எனக்கு பிறன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இந்த கேள்விக்கு இயேசு இப்போ என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். சோ இப்போ இயேசு என்ன சொல்றாரு? எனக்கு பிறன் யார் என்ற கேள்வி கேட்டதற்கு ஒரு கதையை என்ன பண்றாரு? சொல்றார். இதுக்கு பேர் உவமானம், பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதை மூலமா அவன் கேட்ட கேள்விக்கு என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணும். இப்போ இந்த கதையை சொல்லியாச்சு. இது எல்லாருக்கும், இங்க இருக்கிற பெரும்பான்மையான ஆட்களுக்கு இது தெரிந்த கதை. என்ன கதை? நல்ல சமாரியன் என்ற ஒரு கதை. இப்போ இந்த கதையை நிறைய போதகர்கள் இந்த கதைக்கு தவறான விளக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் எப்படிலாம் விளக்கம் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தவறான விளக்கத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது என்ன விளக்கம்? தவறான விளக்கம். ஸோ இந்த கதையில் வர நல்ல சமாரியன் யாரு? இயேசு தான். யாரு நல்ல சமாரியன்? ஏன்னா ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். என்ன பாட்டு? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். ஸோ எல்லாமே என்னன்னா இந்த கதையை வைத்து அலிகாரிக்கல் ப்ரீச்சிங். அலிகாரிக்கல் ப்ரீச்சிங்னா உருவகப்படுத்தி பிரசங்கம்.
ஸோ முதல் பாயிண்ட் என்ன? இந்த மனுஷன் எங்கே போகிறானா? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அதுக்கு ஒரு விளக்கம் என்ன? எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இவன் எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். எரிகோ என்பது என்னது? சபிக்கப்பட்ட இடம். யோசுவா எரிகோவை சபிக்கிறாரா? அப்போது இவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே போகிறான்? சபிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறான். சண்டே ஸ்கூல் பசங்களெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எருசலேமிலேருந்து மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு 2-3 ரூட் இருக்குது. அதில் ஒரு ரூட் என்னென்னா, எந்த வழியாக தான் போகணும்? எரிகோ வழியாக தான் போகணும். எருசலேம்லேருந்து நீங்கள் மலையிலேருந்து என்ன பண்ணணும்? கீழே இறங்கி வந்தீங்கன்னா கரெக்டாக 29 கிலோமீட்டர் இறங்கி வந்தீங்கன்னா எங்கே வருவீங்க? எரிகோவுக்கு வருவீங்க. எரிகோவை கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? மற்ற சில ஊர், சமாரியாவோ கலிலேயாவோ வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த வழியாக தான் போக முடியும். அப்போது அந்த காலத்தில் இந்த ரூட்டு படி எந்த வழியாக தான் போய் ஆகணும்? எரிகோ வழியாக தான் போய் ஆகணும். ஆனால் தவறான போதனையை போதிக்கிறவர்கள், தவறான வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? இவர் எங்கேருந்து எங்கே போயிட்டாரு? ஆசீர்வாதத்திலேருந்து எங்கே போயிட்டாரு? சாபத்துக்கு போயிட்டார். சரி, அது ஒரு விளக்கம். அடுத்தது என்ன விளக்கம்? இவன் யார் கையில் மாட்டிக்கிட்டான்? கள்ளர் கையில் மாட்டிட்டான். உடனே அதுக்கு ஒரு வசனம், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஸோ என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு இங்கே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யார் கையில் மாட்டிக்கிட்டாங்க? பிசாசின் பிடியிலே மாட்டி இப்போ எப்படி வந்துட்டாங்க? குற்றூராய் அவங்க அழிக்கப்படுகிற ஒரு நிலையில, சாகிற நிலையில என்ன பண்ணுறாங்க? பிசாசு கையில் மாட்டி இன்றைக்கு ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க எதை விட்டுட்டு வந்துட்டாங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க? சாபமான இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தது? அவன் குற்றூராக இருக்கும்போது யார் வந்தா? ஆசாரியன் வந்து பார்க்குறான். அப்புறம் யார் வரா? லேவியனை வந்து பார்க்குறான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதமும் உங்களை என்ன பண்ணாது? காப்பாற்றாது. இதுக்கு விளக்கம். ஏன்னா ஆசாரியர் யாரை குறிக்கிறாராம்? மதத்தை குறிக்கிறாராம். லேவியர் யாரை குறிக்கிறாராம்? மதத்தை குறிக்கிறாராம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மதம் இந்த பாவ பிசாசின் கையிலே பிடிபட்டிருக்கிறவனை என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் யார் வரா? சமாரியனும். அதுதான் யாரு? இயேசு. இயேசு இந்த பூமிக்கு நம்மளை என்ன பண்ணாரு? தேடி வந்தார். பிசாசின் கையில் அகப்பட்ட நம்மை தேடி இயேசு என்ன பண்ணாரு? வந்தாரு. அது போல இந்த சமாரியன் யாரு? இயேசு. இயேசு என்ன பண்ணுறாராம்? தேடி வந்து என்ன பண்ணுறாராம்? மனதுருகி அவனை என்ன பண்ணுறாராம்? அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி என்ன பண்ணுறாராம்? காயத்தை கட்டுறாராம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். திராட்சரசம் என்பது எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அடையாளம். இதெல்லாம் தவறான வியாக்கியானம். நான் இதை கரெக்டாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதில் என்னது? தவறான வியாக்கியானம். எண்ணெய் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்புறம் திராட்சரசம் எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு. அப்போ பாவத்தில் இருந்த ஒருத்தனை என்ன பண்ணிட்டாராம்? இயேசு காப்பாற்றி கொண்டு வந்து எங்கே விட்டுட்டாரு? எங்கே விட்டுட்டாரு? சத்திரத்தில் விட்டார். அதான் என்னது? சபை. ஸோ பாவத்தில் இருந்த உங்களை எல்லாரையும் இயேசு ரட்சித்து பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்கே கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறாரு? சத்திரம், சபையாகிய சத்திரத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். அதோட விட்டாரா? என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. மறுநாளிலே புறப்படும் போது என்ன பண்ணுறாராம்? 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் என்ன பண்ணியிருக்கிறாராம்? கொடுத்துருக்கிறான். சத்திரத்தான் யாரு? நான் தான். 2 காசு கொடுத்துருக்கிறார். என்னது? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என் கையில் கொடுத்துருக்கிறார். யாரை கவனிக்கணும்? பாவத்தில் அடிபட்டு கள்ளர் கையில் சிக்கி அடிபட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே காயத்தை கட்டி பரிசுத்த ஆவினாலே காயம் கட்டப்பட்டு இன்னைக்கு சத்திரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற உங்களை சத்திரக்காரன் ஆகிய நான் என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை வச்சு உங்களை என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாராம் அவர்? அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். இப்போ இயேசு என்ன பண்ண போகிறாராம்? திரும்பி வர போகிறாராம். அவர் திரும்பி வரும்போது நமக்கு என்ன கொடுக்க போகிறாராம்? பெரிய வெகுமதியை நமக்கு என்ன பண்ண போகிறாராம்? கொடுக்க போகிறாராம். இதுதான் நிறைய போதகர்கள் உருட்டுற உருட்டு.
ஆனா கான்டெக்ஸ்ட்ல இயேசு இந்த கதையை எதுக்காக சொல்றாரு? கான்டெக்ஸ்ட் என்ன? எதுக்காக இந்த கதை சொல்றாரு? எனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு தான் இந்த கதையை என்ன பண்றாரு சொல்றார். சரியா? சொல்லி முடிச்சாச்சு கதையை. இப்போ 36ல இயேசு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? Who was that neighbor? அடிபட்டு ஒருத்தன் கிடக்குறான், 3 பேர் என்ன பண்றாங்க, அவனை கிராஸ் பண்றாங்க. அந்த 3 பேர்ல அவனுக்கு யார் நெய்பரா இருந்தது அப்படின்னா என்ன? அவனுக்கு யாரு உதவி செஞ்சது? அந்த நியாயசாஸ்திரி என்ன பதில் சொல்றாரு? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இரக்கம் செய்தவன் யார்? சமாரியன். சோ சமாரியன் தான் யாருக்கு இரக்கம் செய்யறது? அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு என்ன பண்றான்? இரக்கம் செய்யறான். அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் என்ன பண்ணு? அந்தபடியே செய் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் அந்த சமாரியனை போல என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ இதுல இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாம் இந்த கதையில வரக்கூடிய சமாரியனை போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். புரிஞ்சா நான் சொல்றது? விளங்குச்சா? ஓகே. இப்போ சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன தொடர்பு? யூதர்களை சமாரியர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? சமாரியர்கள் யார்? சமாரியர்கள் யார்னா அந்த கலிலேயா, சமாரியா, யூதேயா அப்படின்ற 3 விதமான நிலப்பரப்புகள் இருக்குது இஸ்ரவேல் தேசத்துல, பாலஸ்தீனத்துல. இப்போ இந்த சமாரியர்கள் யார்னா, இஸ்ரவேல் 10 கோத்திரம் இருந்தது இல்லையா? அந்த இஸ்ரவேல் இருந்த 10 கோத்திரத்தினுடைய தலைநகரமாக எது இருந்தது? சமாரியா இருந்தது. அசீரிய சிறையிருப்பிலே இந்த 10 கோத்திரத்தை இந்த அசீரிய ராஜா வந்து என்ன பண்றாரு? சிறை பிடித்து கொண்டு போகிறார். இப்போ அசீரிய ராஜ்யத்தினுடைய டெக்னிக் என்னன்னா, அவங்க போய் ஒரு நாட்டை சிறைப்படுத்தினாங்கன்னா அவங்க அசீரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? அந்த நாட்டில் குடி அமர்த்திடுவாங்க. அந்த நாட்டில் இருக்கிற நிறைய பேரை கொண்டு போய் இந்த அசீரிய ராஜ்யம் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்களை என்ன பண்ணிடுவாங்க? தூவி விட்டுருவாங்க. தூவி விடுறதுன்னா என்ன? செதறடிச்சு விட்டுருவாங்க. மறுபடியும் இவங்க ஒரு கோத்திரமாகவோ ஒரு தேசமாகவோ என்ன பண்ண முடியாது? உருவெடுத்து வர முடியாது. அசீரியாவுக்கு எதிராக வந்து என்ன பண்ண முடியாது? படையெடுக்க முடியாது. இது வந்து ஒரு ராஜ தந்திரம். அப்போ அசீரியர்கள் என்ன பண்றாங்க? சமாரியா அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற நிறைய பேரை கொண்டு போய், முக்கியமான ஆட்கள்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க? உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் அசீரியா ராஜ்யம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமாரியாவில் ஏழை எளிய மக்கள் யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே அசீரியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க? ஜனங்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்திடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அசீரியர்களும் யூதர்களும் அங்கே என்ன ஆயிடுறாங்க? ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் ஆயிடுறாங்க. இந்த மிக்ஸ்டு ரேஸ் தான் யாரு? சமாரியர்கள். சரியா? சமாரியர்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது? யோவான் 4:9 வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் யூதர்கள் சமாரியர்களோடு என்ன பண்ண மாட்டாங்க? சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி கிட்ட போய் என்ன கேட்குறாரு? அம்மா தாகமாக இருக்குது, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இயேசு யாரு? யூதன். அந்தம்மா யாரு? சமாரியன். யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு என்ன ஆகாது? ஆகவே ஆகாது. அதாவது யூதர்களுடைய ஜபத்தில் ஒரு ஜபம் என்னன்னா, காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே நான் யூதனாய் பிறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, நான் ஒரு பெண்ணாக பிறக்காததற்காக ஸ்தோத்திரம்.
அடுத்தது, நான் ஒரு சமாரியனாக பிறக்காததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, நான் ஒரு நாயாக பிறக்காததற்காக ஸ்தோத்திரம். அப்போ சமாரியர்கள் யாரோடு ஒப்பனையாக சொல்லப்படுகிறார்கள்? நாயோடு. பெண்கள் யாரோடு ஒப்பனையாக சொல்லப்பட்டார்கள்? நாயோடு. இதுதான் எந்த யாருடைய மென்டாலிட்டி? யூத ஆண்களுடைய மென்டாலிட்டி. ஆனால் இங்கே இயேசு யார்கிட்ட போய் தண்ணி கேட்குறாரு? ஆண் கிட்ட கூட இல்லை, ஒரு பெண். அதுவும் யாரு? ஒரு சமாரிய ஸ்திரீ. அதுவும் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ள ஒரு சகோதரி மாதிரி என்ன பண்ணப்படல, சொல்லப்படலை. அந்த பெண் கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுன்றார். விலங்கு தான் நான் சொல்லுது. அப்போ இதுதான் அந்த காலத்தினுடைய யூதருடைய மைண்ட் செட். சமாரியர்களோடு என்ன பண்ண மாட்டாங்க? கலக்க மாட்டாங்க. இப்போ இயேசு இந்த கதையில் ஏன் சமாரியனை கொண்டு வந்தார்? குசும்பு ஜாஸ்தி. என்ன சொல்ல வராரு? யூதர்களாகிய நீங்கள், மத குருமார்களாகிய நீங்கள் யாரை அதிகமாக வெறுக்கிறீர்களோ அந்த மனிதன் தான் உங்களுக்கு சொந்தமான ஒரு மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறான்? உதவி செய்திருக்கிறான். நீ போய் உனக்கு பிறனா இருக்கிற உன் பக்கத்து ஊரில் வசிக்கிற சமாரியனையும் நீ என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அந்த சமாரியன் நீ எவனை அதிகமாய் வெறுத்தாயோ அவன் தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? உதவி செய்திருக்கிறான். அவனை போல நீயும் என்ன பண்ண வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். யாரும் என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்துல நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அப்படின்னா என்ன? உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சமாரியர்களையும் நீ என்ன பண்ண வேண்டும்? நேசிக்க வேண்டும். ஒன்று, நீ எதிர்பார்த்து எதையும் நல்ல செயலை செய்யக்கூடாது. உன்னால் முடிந்த நல்ல செயலை நீ என்ன பண்ணு? செய். இப்போ நீங்கள் அந்த எருசலேமிலிருந்து எரிகோக்கு வந்தவன் யாருன்னு நினைக்கிறீங்க? சமாரியன் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவனும் ஒரு யூதன். ஏன்னா எருசலேமுக்கு போகிறவங்களாம் எதுக்காக போவாங்க? தேவாலயத்தில் போய் என்ன பண்ணணும்? காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான்? அதை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? பிரயாணப்பட்டு போகிறான். எந்த வழியாக போகிறான்? எரிகோ வழியாக போகிறான். வழியில் யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? கள்ளன் கையில மாட்டிக்கிட்டான். ஆனால் அவனுடைய ஆளே யாரு? ஆசாரியனோ லேவியனோ என்ன பண்ணலை? அவனுக்கு உதவி செய்யலை. ஏன் உதவி செய்யலைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறாங்க. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லிடுது பாருங்க. லேவியராகமம் 21வது வசனம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது. தங்களை என்ன பண்ணக்கூடாதான்? தீட்டுப்படுத்தல் ஆகாது. இப்போ இங்க அடிபட்டு கிடக்குறோம். எப்படி இருக்கிறான்? குற்றூரா இருக்கிறான். ஆல்மோஸ்ட் அவன் என்னவா இருக்கிறான்? டெட். இப்போ அவங்க வர்றவனுக்கு என்ன நடந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது? டெட் பாடி கிட்ட போகக்கூடாது. டெட் பாடி வச்சிருக்கிற ரூம்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இவங்க யாருக்காக போகலாம் அப்படின்னா பாருங்க, தன் தாயும் தன் தகப்பனும், தாய் தகப்பன், தன் குமாரன் குமாரத்தி, தன் சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமான தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இறந்து போனா என்ன பண்ணலாம்? டெட் பாடி கிட்ட போகலாம், அதை தொடலாம். மற்றபடி என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. கிட்டையே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இன்னொரு வசனம், அதுலேயே 11வது வசனம் வாசிங்க. பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல பிரேதம் இருக்கிற இடத்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இதனால தான் அந்த கதையில் அந்த ஆசாரியன் என்ன பண்ணல? அந்த குற்றூராக இருக்கும் பக்கத்தில் என்ன பண்ணல? போல. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? பலியை பார்க்கல எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதை பார்க்கலாம் இரக்கம் ரொம்ப முக்கியம். இயேசு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் இவங்க எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க? இந்த ஆசாரியன் லேவியனோ நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி குற்றூராக இருக்கிறவன் பக்கத்திலே என்ன பண்ணலை? போல. ஆனால் அவன் ஜனத்தாராகிய அந்த யூதனுக்கு உதவி செய்தது யாரு? ஒரு சமாரியன். அப்போ இயேசு இந்த கதையில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீயும் அந்த சமாரியனை போல என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்?
உதவி செய்ய வேண்டும். இப்போ இந்த இடத்துல இயேசு என்ன கிடையாது, சமாரியன் கிடையாது. நீங்க இயேசுவை இந்த கதையை வச்சு சமாரியன் சொல்றீங்கன்னா நீங்க இயேசுவை திட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கும் ஒரு வசனத்தை சொல்றேன். ஏன்னா அந்த காலத்தில் இந்த யூதர்கள் இயேசுவை என்ன பண்றாங்க, சில கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. அது என்ன கெட்ட வார்த்தை? யோவான் 8:48 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். சோ சமாரியன் பிசாசு பிடித்த, இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? யாரை பார்த்து சொல்றாங்க? இயேசுவை பார்த்து சொல்றாங்க. இயேசு யாரு? ஒரு யூதன். ஒரு யூதனை பார்த்து நீங்க சமாரியன் சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. இப்போ இயேசு பரிசுத்த ஆவியினாலே பிசாசை துரத்துறாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாங்க? பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை அல்ல. இயேசுவை திட்டுகிற, கடிந்து கொள்ளுகிற கெட்ட வார்த்தைகளை யூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். அதுல ஒரு கெட்ட வார்த்தை தான் என்ன? சமாரியன் என்று இயேசுவை அழைப்பது. அப்போ நம்ம இந்த நல்ல கதை, சமாரியன் கதையை வச்சு இயேசுவை நீங்க நல்ல சமாரியன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நீங்க என்ன பண்றீங்க? திட்டுறீங்க. ஆக்சுவலா இந்த கதையில நல்ல சமாரியனா இருக்க வேண்டியது யாரு? நம்ம இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னவா இருக்கணும்? அந்த சமாரியனை போல நல்ல சமாரியர்களா என்ன பண்ண வேண்டும்? இருந்து நம்மிடத்துல அன்பு கூறுவது போல மற்றவர்கள் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற. ஜெபம் பண்ணலாமா? இந்த வசனங்கள் தவறாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. கிறிஸ்தவத்துல இதை சரியாக இப்படிதான் என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். இல்லை எழுந்து நிற்கலாம்.